கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்கிற தலைப்புல இன்றைக்கு சற்று நேரம் நாம கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நீங்க வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே அதிகமாக அவர் ஜனங்களிடத்திலே பேசினார். இன்றைக்கும் கூட ஜனங்களுக்கு, இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பிதாவினுடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம், இதை பற்றித்தான் நாம் இன்றைக்கு ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசு எதை முக்கியப்படுத்தி பேசினாரோ அதையே இன்றைக்கும் நாம் ஜனங்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல பார்க்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? இன்றைக்கு இந்த உலகத்துல பலவிதமான ராஜ்யங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது விசேஷமானது. அது அவருடையது, அவரால் ஏற்படுத்தப்பட்டது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் முதலாவது நமக்குள்ளாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மனம் திரும்புகிறவனுக்கு பரலோக ராஜ்யம் மிக அருகிலே வருகிறது, நெருக்கமாக வருகிறது. மனம் திரும்புகிற ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்திற்கு அருகிலே கொண்டு செல்லப்படுகிறான். அப்ப மனம் திரும்புதலின் அனுபவம் பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு அருகிலே நம்மை கொண்டு செல்லுகிறது. அப்ப முதல்ல பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றால், நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு, ஆண்டவர் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ, அருவருக்கிறாரோ அந்த வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு, நம்முடைய மனதை உன்னதங்களுக்கு நேராக, நம்முடைய மனதை நித்திய ராஜ்யத்துக்கு நேராக, நம்மை படைத்த ஆண்டவருக்கு நேராக என்றைக்கு திருப்புகிறோமோ அன்றைக்கு பரலோக ராஜ்யம் நம்முடையதாகும். அதான் வசனம் சொல்லுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி இருக்கிறோமா? ஒரு தேவனுடைய பிள்ளை நித்தமும் தன்னுடைய இருதயத்திலே தேவனுக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்தை திறந்து வைத்து, ஒரு திறந்த புத்தகமாக ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என்னுடைய இருதயத்தை பரீட்சித்து நீ சோதித்து பாரும் ஆண்டவரே, என்னை உமக்கு பிரியமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்முடைய பாவங்களை அவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு, எப்படி தானியேல் ஜெபத்திலே தன் பாவங்களை, தன் ஜனத்தின் பாவங்களை அறிக்கை செய்தானோ, எப்படி நெகேமியா தன் பாவங்களை, ஜனத்தின் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்தானோ, அதே போல நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்புதலினுடைய அனுபவத்திலே நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. வார்த்தையை பார்க்கிறோம். மார்க்கு 1:14 வசனத்துல, 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கலிலேயாவிலே வந்து, அங்க பார்க்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. இன்றைக்கு ஆசீர்வாதமான பிரசங்கங்கள் வந்துவிட்டது, செழிப்பின் உபதேசங்கள் வந்துவிட்டது. இன்றைக்கு பாடுகள் இல்லை,
உபத்திரவங்கள் இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உபத்திரவம், பாடு, நெருக்கம் இதெல்லாம் இல்ல அப்படின்ற பிரசங்கங்கள் எல்லாம் வந்து விட்டது. எல்லாவற்றையும் கிருபை என்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே இன்றைக்கு கிறிஸ்தவம் அடைத்து போட்டு விட்டு மனம் திரும்ப வேண்டிய விஷயங்களிலே மனம் திரும்பி, குணப்பட வேண்டிய விஷயங்களிலே குணப்பட அப்படிப்பட்ட பிரசங்கங்களை இன்றைக்கு சபைகளிலே பிரசங்கிப்பது இல்லை. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, இங்கே வசனத்துல பார்க்கிறோம், இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே அவர் பிரசங்கித்தார். 15வது வசனம் சொல்லுங்க, காலம் நிறைவேறிற்று, எது சமீபமா போகுது, இந்த உலகத்தோட அத்தனை ராஜ்யங்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்க போறாருங்க. இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்திற்கு தேவன் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. ஆகையால் திரும்ப சொல்லுகிறார், மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த உலகத்துல மனம் திரும்புகிற மனிதனுக்கு பாவத்தை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு, மாறுபாடான பாதைகளை விட்டு, அருவருப்பான இந்த வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதுதான் இன்னைக்கு சபையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டிய செய்தி. சபையில உடனடியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, மனம் திரும்புதலின் சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷம். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு வரும். ஒருவனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டா அவனுக்குள்ள சமாதானம் வந்துவிடும், சந்தோஷம் வந்துவிடும், மகிழ்ச்சி வந்துவிடும், ஆரோக்கியம் வந்துவிடும், சுகம் வந்துவிடும். ஆனா தேவனுடைய ராஜ்யம் இருதயத்துல இல்லைன்னா தேவையில்லாதவைகள் எல்லாம் உள்ளே நுழைந்து அவனை தேவனை விட்டே பின்வாங்க செய்து விடும். கவலை, பாரம், அழுத்தம், பலவிதமான வேதனையான காரியங்கள் இருதயங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும் போது அங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்காது. பார்க்கிறோம் லூக்கா 4வது அதிகாரத்துல 13வது வசனத்துல, பிசாசானவன், லூக்கா 4:13, ஆண்டுடைய வார்த்தை சொல்லி இருக்கு. லூக்கா 8வது அதிகாரத்துல அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்து வந்தார். 12 கூட அந்த வசனம் தெரிந்த வாசிங்க. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து வந்தார். பிரயாணம் பண்ணி பட்டணங்கள் தோறும், அவர் கிராமங்கள் தோறும் போய் என்ன பேசினார் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறிய நற்செய்தியை. நீங்க பேச வேண்டிய செய்தி என்ன? தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தி. இன்னைக்கு சபையில மக்களை பார்த்து குறி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமாய் இருப்ப, நீ எல்லாமே செழிக்கும், உனக்கு எல்லாமே வாய்க்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை தேவன் கேட்க, இந்த செய்தியை சொல்ல அவர் பிரியப்படவில்லை. அதற்காக நம்மை அழைக்கவில்லை. இன்றைக்கு நாம் அறிவிக்க வேண்டிய சுவிசேஷம் எது? சிலுவையை பற்றிய சுவிசேஷம். சிலுவையிலே தேவகுமாரன் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். அவர் அங்கே நமக்காய் அவர் வேதனைகளை பட்டார். அந்த இயேசு அவர் மரணம் அடைந்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து உனக்காக, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காக நித்திய ராஜ்யமாகிய தேவனுடைய வீட்டை ஆயத்தப்படுத்தும்படியாய் சென்றிருக்கிறார். அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தணும், அதற்கு நாம் ஆயத்தப்படணும். அதான் சொல்றாரு, மனம் திரும்புதலினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. ஏன்னா ரோமர் 14:13 சொல்லி இருக்கு, 14:17 தேவனுடைய ராஜ்யம்
தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. சொல்லுங்க, நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம். சொல்லுங்க, பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துல புசிப்பும் குடிப்பும் அல்ல. இன்னைக்கு நிறைய பேரு சபைக்கு போய் என்ன செய்யறாங்க? புசிப்பதை மேன்மையாக எண்ணுகிறார்கள். அந்த சபைக்கு போனா நல்ல சாப்பாடு கொடுக்கிறாங்க. ஆனா வேத வார்த்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே நீங்கள் கிரியை நடப்பியுங்கள். ஆனா வேத வசனம் சொல்லுது, போஜனத்துக்கு பயிறு ஏற்குமா, ஆனா கர்த்தர் இத என்ன செய்வாரா? இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சொல்லி இருக்கு. அவர்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம சபைக்கு போறோம். எதுக்கு? புசிப்பதற்கா, குடிப்பதற்கா? அங்கே நம்ம எதை தேடி போகணும்? தேவனுடைய நீதியை தேடி போக வேண்டும். அந்த தேவனுடைய நீதி நமக்கு எங்க வெளிப்பட்டதுன்னா, சிலுவையிலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே, சிலுவையிலே நமக்காக அவர் பட்ட பாடுகளினாலே அவருடைய நீதி நமக்கு வெளியாக்கப்பட்டது. அந்த நீதியை பிடித்துக் கொள்ளுங்க. சுயநீதியை விட்டு விடுங்க. சுயநீதியை பிடித்துக் கொள்ளாதீங்க. நீதி அடுத்து என்னது? சமாதானம். நீதி, சமாதானம். கர்த்தருடைய பிள்ளைகள் போய் பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷத்தால நிரம்ப வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தர் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தை இருதயத்துல பெற்றுக் கொண்டிருந்தா துள்ளி குதிப்பான், மகிழ்ச்சியோட இருப்பான். எந்த கவலை வந்தாலும், எந்த பாரம் வந்தாலும், எந்த அழுத்தம் வந்தாலும் அதை பத்தியே ஒண்ணும் என்ன செய்ய மாட்டான், பெருசா எடுக்கவே மாட்டான். இன்றைக்கு அதனால இயேசு கிறிஸ்துவை சில கூட்டம் பின்பற்றுச்சான். என்னன்னா, எங்க சாப்பாடு போடுவாருன்னு சொல்லி. அதனால நீங்க போஜனம் பண்ணி திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் சொல்லி அன்னைக்கே ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கும் கூட இந்த வசனத்தை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் சபைக்கு எதற்காக செல்லுகிறீர்கள்? புசிப்பதற்கும் பிடிப்பதற்காகவுமா, அல்லது தேவனுடைய நீதியையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷத்தையும் உங்கள் இருதயத்திலே பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பரிபூரணங்களை அனுபவிப்பதற்காக செல்லுகிறீர்களா? இன்னைக்கு சபையில பாருங்க, மனம் போன போக்களை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சபைகள்ல டான்ஸ் நடக்குது. கேட்டா தாவீது நடனம் ஆடினாரு, நானும் அதனால நடனமாடி ஆண்டவரை துதிக்கிறேன். தாவீது நடனம் ஆடினார், நிர்வாணமாய் நடனம் ஆடினார். நீங்க நிர்வாணமா நடனம் ஆட முடியுமா? சொல்லுங்க. நிர்வாண நடனங்களை செய்கிறவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு முன்பாக செய்யக்கூடிய கூட்டத்தார். நம்முடைய தேவ நிர்வாணத்தை பார்ப்பவரும் அல்ல, அதை ரசிப்பவரும் அல்ல. ஆகவே தேவனுக்கு பிரியமான உடல் அசைவுகளோடு கூட ஆடுவது தவறல்ல. ஆனா சினிமாக்காரை ஆடுற மாதிரி நடனம் ஆடுகிறது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பு. உடனே நீங்கள் மனம் திரும்ப உங்களை ஒப்பு கொடுங்க. சினிமாக்காரனும் நடனம் ஆடுறான், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீயும் நடனம் ஆடலாமா? உங்களுக்கு அவங்களுக்கு, இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை தேவனுடைய சபைக்கு போகிற நாம காட்ட வேண்டாமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இருதயங்களில கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னும் சிலர் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் என்கிற பெயரில, வரம் தனக்குள்ளே இருக்கின்றது என்ற பெயரில அநேகர கரத்தை பிடித்து தள்ளி விடுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர், பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. அதனால கரங்களை அப்படி முன்னாடி நீட்டின உடனே எதையாவது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பொருளை அவங்க மேல வைத்த உடனே துள்ளி குதிச்சு கீழே விழுகிறது என்பது பரிசுத்த ஆவியானவருடைய செயல் அல்ல. பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்குள்ளே கொண்டிருக்கிறாள் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தத்தை சொல்றேன்.
இந்த உலகத்துல எத்தனை பாடு, வேதனை, போராட்டம், அவமானம், நிந்த கிறிஸ்துவ நிமித்தம் வந்தாலும் பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அவருக்காக எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு பின்வாங்காம அவருக்காக கடைசி வரையிலும் அவருடைய வருகை வரையிலும் அவருடைய நாமத்துக்காக வைராக்கியமாக வாழ்ந்து பரிசுத்தமா ஜீவித்து அவருக்கு சாட்சியா இருக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம். அதை விட்டுட்டு துள்ளி குதிச்சு கீழே விழுகிறது, தள்ளி விடுறதெல்லாம் அது மேஜிக், அது சாத்தானுடைய தந்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக அவர் வாழுவதும் அவருக்காக சாட்சியாய் நிற்பதிலும் இருக்கிறது. நல்லவர் பாருங்க, மத்தேயு 6:33 இயேசு சொன்னாரு, முதல்ல ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு தேவனுடைய புள்ள அதிகமாய் தேவனிடத்திலே ஆசீர்வாதங்களை பெறணும்னு சொன்னா செய்யுங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆஃப் காட், தேவனுக்கு பிரியமானவைகளை முதல்ல தேடுங்க. இயேசு சொன்னாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது அல்லவா? அவர் பிதாவுக்கு பிரியமாவே வாழ்ந்தாராம். நான் எப்போது பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்யறதுனால அவர் எப்பவுமே என்னை தனியாவே இருக்க விட்டதில்லை என்றாரு. யோவான் எழுதின நிருபங்கள்ல, புஸ்தகத்துல, சுவிசேஷத்துல. அப்ப முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் கிடையாது, குடிப்பும் கிடையாதுன்னு படிச்சோம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம் அப்படின்னு சொல்லி போடப்படுது தெரியுமா? இன்னைக்கு மனுஷங்க சாப்பிடுறதுக்கும் புசிக்கிறதுக்கு தான் என்ன செய்யறான், தேடிக்கிட்டு இருக்கிறான். நீங்க புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உண்ண உணவுக்கும் உடுத்த உடைக்கும் நீங்க குடிக்கிறதற்கு ஏன் கவலைப்படுறீங்க? அதைத்தான் சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வேத வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உன் தேவையை குறித்து நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சதா காலமும் என்னது மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆசை கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் முதல்ல அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே கர்த்தர் கூட கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. வார்த்தை சொல்லி இருக்கு 12:32 லூக்காவுல, பயப்படாதே சிறுமந்தையே, நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க, அவருடைய ராஜ்யத்தை தேடுனீங்கன்னா அவருடைய ராஜ்யத்தை கொடுப்பதற்கு அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை முதலாவது உங்களுக்குள்ள பெற்றுக் கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள்ல போய் தேவனுடைய ராஜ்யம் இருக்குமான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லவே இல்ல. தேவனுடைய ராஜ்யம் வேற எங்கேயுமே இல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிறது. இன்னைக்கு பெரிய பெரிய சபைகள்ல ஏசி போட்டிருக்கலாம், பெரிய குஷன் சேர்கள் போட்டிருக்கலாம், பாத்தீங்கன்னா பலவிதமான நவீன கருவிகள் மாட்டி இருக்கலாம். ஆனா அங்க இயேசு இல்லை என்றால் வேஸ்ட். அந்த கட்டிடத்தில் இயேசு இல்லை. சபை சர்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுக்குள்ளாகத்தான் இயேசு இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, தேவன் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமாயிருக்கிறார். அப்ப நீங்க ஜெபிக்கணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, முதலாவது உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளாக வரட்டும். இயேசுவே, நீர் சிங்காசனம் போட்டு என்னுடைய இருதயமாகி எந்த வீட்டுக்குள்ளாக, ஆண்டவரே, என் ஆத்மாவிற்குள்ளாக, என் ஆவிக்குள்ளாக நீர் பரிபூரணமாக நீர் வாசமாய் இருப்பீராக. தேவனுடைய ராஜ்யம் அங்கேயும் இங்கேயும் என்று சொல்லப்படுகிறதற்கு ஏது வராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. சீசர்கள் வந்து கேட்டாங்களா ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுக்கிறார். வசனத்தை கவனிங்க.
பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் அங்கேயும் இங்கேயும் என்று சொல்லப்படுகிறதுக்கு ஏது விராது. ஏப்பா அங்க போகலாம் இங்க போகலாம்னு சொல்லி போறீங்க? தேவனுடைய ராஜ்யம் எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறது. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கல, பெரிய பெரிய கட்டடங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா சபை கட்டிடங்களை ஆலயமாய் காட்டி விட்டார்கள். தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய ஜனங்கள் என்பதை அவர்கள் சொல்லுவது இல்லை. தேவனுடைய ராஜ்யம் அங்கேயும் இங்கேயும் என்று சொல்லப்படுகிறதுக்கு ஏது வராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள் இருந்தால் அவர் நமக்குள்ளே பரிபூரணமாக வாசமாயிருப்பார். ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருந்து நடத்தப்படும் போது நம் தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கும் போது நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் இருக்கும், அமைதல் இருக்கும், இளைப்பாறுதல் இருக்கும், நிம்மதி இருக்கும், அங்கே விடுதலை இருக்கும், அங்கே சுகம் இருக்கும், அமெரிக்கை இருக்கும். அதான் சொல்லாரு, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம். உன் அலங்கம் என்பது எது அப்படின்னா நம்முடைய இருதயம் ஆகிய வீடு. அந்த வீட்டுக்குள்ளதான் ராஜா இயேசு மகாராஜா. இதோ வீட்டு வாசற்படியில நின்று நான் கதவை தட்டுகிறேன், நீ கதவை திறந்தீன்னா என்னுடைய ராஜ்யத்தை உன் இருதயம் ஆகிய வீட்டுக்குள்ளாக நான் ஸ்தாபிப்பேன். இயேசு இன்னைக்கு நிறைய பேர் வெளியே தான் நிக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளை வீட்டுக்குள்ள கூப்பிடுறது இல்ல, இருதயமாகிய வீட்டுக்குள்ள இயேசுவே நீர் வாரும் என்று அழைத்து பாருங்கள். சகேயு தன்னுடைய வீட்டுக்குள்ளாக இயேசுவை அழைத்து சென்றான். எம்மாவூர் சீஷர்கள் வெளியே நடந்து சென்ற இயேசுவை தன்னுடைய வீட்டுக்குள்ளாக அவர்கள் அழைத்து சென்றார்கள். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து என்கிற இந்த பரிசுத்தமான ஆண்டவரை, இந்த தேவனை உன் இருதயமாகிய வீட்டுக்குள்ளாக நீ அழைக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ சமீபமாய் இராமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருக்கிற சுதந்திரத்துக்கு நீங்கள் பங்காளியாக மாறுவீர்கள். ஸ்தோத்திரம். நிக்கோதேமுவை பார்த்து சொன்னாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல அப்படின்னா, ரொம்ப பக்கத்துல வந்து நிக்கிறப்பா. பக்கத்துல நிக்கிறதை விட உள்ள வர பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பாருங்க தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது. 1 கொரிந்தியர் 4:20 பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டா இருக்கிற. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில இல்ல, பலத்தில உண்டா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென். பேச்சிலே அல்ல, நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் நாம் அன்பு கூற கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பேச்சுல அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை அத பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, என் வசனம் நாவுனாலும் வசனத்தினாலும் அல்ல, நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்றாரு. அதே மாதிரிதான் நமக்குள்ள தேவனுடைய பலமாகி அந்த பரிசுத்த ஆவி, தேவனுடைய பலமாகி அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள இருந்தா நம்ம போற இடங்களில நாம் ஜெபிக்கும் பொழுதே தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். குணமாக்குதலின் வரங்கள் செயல்படும். பலத்திலே தேவனுடைய ராஜ்யம் நிரூபித்து காட்டப்படும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை நாம் பேச்சில் அல்ல ஆண்டவரே, பலத்திலே நிரூபித்து காட்டுகிறவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. பலத்திலே உமக்காக அரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபியுங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது. லூக்கா 17:20-21 பார்க்கிறோம். லூக்கா 17:20-21 நாம் வாசிக்கும் போது பாருங்க, எப்பொழுது வரும் என்று பரிசேயர்கள் வந்து கேட்கிறாங்க, எப்பப்பா வரும் அப்படின்னு சொல்லி. அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் இதோ அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏதுவாயிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் உள்ள நமக்குள்ள இருக்கு.
அப்ப தேவன் இருக்கிற இடமே தேவனுடைய ராஜ்யம். இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை தங்களுக்குள்ளாக அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தை விட்டு சரீரத்தை விட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை பிரிக்கப்படும் போது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தனக்குள்ளே கொண்டிருந்த அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நித்தியமாய் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவனிடத்திலே கடந்து போகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லுங்க? நமக்குள்ள இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் சர்ச்சுன்னு சொல்லப்படுகிற அந்த கட்டடத்துக்குள்ள இல்ல. தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிறது. அவர்களே தேவனுடைய சம்பத்து, அவர்களே தேவனுடைய சுதந்திரம், அவர்களே தேவன் தங்கக்கூடிய ஆலயம். புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெருவில் உட்கார்ந்தாலும் வருவார். ஆமென் சொல்லுங்க. பெரிய ஏசி கட்டடத்துல இருந்தாதான் இயேசு வருவார்னு சொல்லுகிறவர்களை நீங்கள் பின்தொடர்ந்து ஏமாந்து போகாதிருங்கள். நீங்கள் தெருவிலே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்தாலும் அங்கே கர்த்தர் கடந்து வருவார். நீ வேப்ப மரத்தடியில உட்கார்ந்து கர்த்தர் ஆராதிச்சாலும் அங்கே கர்த்தர் வருவார். குடிசை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்தாலும் அங்கே கர்த்தர் வருவார். ஏதேன் தோட்டத்துல பெரிய கூட்டம் இல்ல. ஆதாம் ஏவாள் என்கிற அந்த கணவனும் மனைவியும் 2 பேர் தான் அங்க இருந்தாங்க. அங்கதான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உலாவினார். 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். அங்கேதான் கர்த்தர் உலாவுகிறார். 1,00,000 பேர் இருக்கிற இடத்துலதான் இயேசு உலாவுவார்னு சொல்லி ஏமாந்து போகாதீங்க. குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்துல 2 பேராக, 3 பேராக, 5 பேராக, 10 நபராக நீங்கள் கூடினாலும் அங்கே கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருக்கு இடம் முக்கியம் அல்ல, உங்கள் இருதயத்துக்குள்ளாக நீங்கள் கொடுக்கின்ற இடமே முக்கியமானது. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? யோவான் 18:36 பாக்குறோம். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில இருக்கிறது பாக்குறோம். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. தேவனுடைய ராஜ்யம் அவங்க நினைத்து கொண்டாங்க தேவனுடைய ராஜ்யம் என்பது இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. அப்படின்னா இன்றைக்கு பல மாநிலங்கள்ல, பல நாடுகள்ல இருக்கக்கூடியதான அரசாங்கத்தை போல ஆண்டுடைய ராஜ்யம் என்று சொல்லி நினைத்திருந்தார்கள். ஆனா தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரியது. அந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறது. இந்த உலகத்துல யாருக்குள்ளாக இருக்கிறது என்றால் அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக அது இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் அவருடைய சொந்த இரத்தத்தால, சுய இரத்தத்தால விலை கொடுத்து வாங்கப்பட்ட அவருடைய ஜனங்களுக்குள்ளாக இந்த பூமியிலே இருக்கிறது. அதனால உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல அவருடைய ராஜ்யம். எனவே இந்த வசனத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் விசுவாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நம்புங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நீங்கள் தகுதி பெற வேண்டுமானால் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கள். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு பரிபூரணமாய் கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு குறைவில்லாமல் சம்பூரணமாய் வழங்கப்படும். இந்த வசனத்தை கேட்ட உங்களை கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக.